அரசு மருத்துவர்கள் வந்து டாக்டர்கள் பற்றாக்குறையா இல்லை டாக்டர்கள் வந்து ஒழுங்காக பார்க்காத சிகிச்சை பார்க்காத குறையா? இது எப்படி வந்தது என்பதை விட இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசாங்க மருத்துவமனைகள் மிக கட்டமைப்புகள் மிக மிக உன்னதமாக இருக்கிறது. அதை இந்திய மருத்துவ சங்கம் என்றைக்குமே நாங்கள் சொல்லி வருகிறோம், பாராட்டுதலும் தெரிவித்துக்கிறோம். ஒவ்வொரு இடங்களில் டாக்டர்கள் பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டிருக்கு. இதை மட்டும் அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்த குறையும் இல்லாமல், இப்போ கூட நாங்கள் விழுப்புரம் ஹாஸ்பிட்டலில் போனோம், எல்லாமே கட்டமைப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம்மை காக்கும் 48 இன்னொரு காப்போம் இந்த திட்டத்தை தமிழக அரசாங்க மருத்துவமனையிலும் சரி, அது சம்மந்தப்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அது செயல்படுத்தி வருகிறாங்க. என்னன்னா, யாராவது விபத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னா அந்த முதலுதவி சிகிச்சைக்கு 24 hours அந்த முதலுதவி சிகிச்சைக்கு அப் டு 1 lakh வரையும் அவங்க கவர்மெண்ட்டே கொடுக்குது. அவங்க எங்கே வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம், சிகிச்சை அளிச்சுக்கலாம். அதன் மூலம் உயிர் காப்பாற்றப்படுகிறது. இப்படியான ஒரு சிறந்த திட்டம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அதுபோல் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்கிறது. இது மாதிரி பல திட்டங்கள் வந்து தமிழ்நாடு மக்களுக்காக தமிழக அரசு மூலமாக பல திட்டங்களும் செய்து வருகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசாங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் சரியில்லை, அது குறைவாக இருக்குது என்ற நிலை மாறிவிடும், அந்த பேச்சை மாறிவிடும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் நடக்கும். கோவேக்சின் கோவிஷீல்டுக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து மக்கள் பயப்படுறாங்க. நான் நல்ல வேலை நான் கோவேக்சின் போட்டேன், நான் கோவிஷீல்டு போட்டால் ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி மக்களோட மனசுல ஒரு பீதி கொஞ்ச நாளா இருந்துட்டு இருக்கு சார். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா 2 டோஸ் போட்டிருக்காங்க. இது இந்த கோவிடை கட்டுப்படுத்தினதுல இந்த வேக்சினுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த தடுப்பூசிகள் வந்து நாங்கள் மருத்துவர்களும் ஊராக போய் மக்களுக்கு முகாம்கள் நடத்தி இதை எடுத்து சொன்னோம், போட்டுங்கன்னு சொல்லிட்டு போட்டோம். அதில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகள்லாம் அந்த நேரத்துலேயே நமக்கு தெரியும். ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏதோ 10,000 ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு ஏற்படும்ன்றதுனால பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எங்கள் மாவட்டத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து எல்லாரும் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி மருத்துவர்கள்லாம் முதலாவதாக வந்து தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. எனி இன்ஜெக்ஷன், எனி மருந்து எதை நம்ம கண்டுபிடிச்சாலும் உடனடி பக்க விளைவு, லாங் டைம் எஃபெக்ட்னு இருக்குது, நெடுநாளைய பக்க விளைவுன்னு இருக்குதான். சில மருந்துகள்லாம் வந்து சர்க்குலேஷனில் புழக்கத்தில் விட்ட பிறகு நம்ம பேன் பண்ணுறோம், ஆரம்பத்தில் தெரியல, வந்த பிறகு பேன் பண்ணுறோம். ஆக இந்த கோவிஷீல்டாக இருந்தாலும் சரி, பக்க விளைவுகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் அது மிக 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 குறைவு தான். ஆனால் அது செய்த உதவி வந்து மிக பெருசு. பயப்பட தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.